Hi students, welcome to Neet Tricks. நம்ம இந்த வீடியோல ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் கட் ஆஃப் 2021ல எவ்வளவு இருந்துச்சு இன் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜஸ்க்கு எவ்வளவு இருந்துச்சு. ஓகே, மற்ற ஸ்டேட்ஸோட இதை நம்ம பார்க்கல. தமிழ்நாடு காலேஜஸ்க்கு அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு எவ்வளோ இருக்குது. ஏன்னா ப்ரைவேட் காலேஜ் வந்து ஆல் இந்தியா கோட்டாவில் போகாது, செல்ஃப் ஃபைனான்சிங் சீட் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. ஓகேவா, அதனால வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான கட் ஆஃப் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம 2021ல் எவ்வளோ இருந்துச்சு, 2022க்கு எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷனில் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகுமான்னு இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. கன்ஃபார்ம் வந்து டிக்ரீஸ் ஆகும், பட் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் வராது. 20 மார்க்ஸ், 15 மார்க்ஸ், இல்லை 12 மார்க்ஸ், இல்லை 30 மார்க்ஸ், அந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ்லாம் வராது. மார்ஜினலி டிக்ரீஸாக இருக்கும். ஒரு 5 to 7 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது டைம்ஸ் ஆஃப் நவுனுடைய ரிப்போர்ட் படி பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும் தான் எல்லா இதுலேயுமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பட் அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஸ்டேட்ஸ் வந்து ரொம்பவே டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதர் ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது இப்போ கேரளாலாம் கம்பேர் பண்ணால் கேரளாவில் கட் ஆஃப் வந்து மார்ஜினலி டிக்ரீஸ் ஆனாலும் 3 மார்க்ஸ் கிட்ட தான் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் தமிழ்நாட்டில் 5 to 7 மார்க்ஸ் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், அந்தபடி பார்த்தோம்னா 2021ல் எவ்வளோ இருந்துச்சு, 2022ல் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னா 2021 கம்பேர் பண்ணும்போது 3 to 4 மார்க்ஸ் ஆல் இந்தியா கோட்டாவில் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, 3 to 4 மார்க்ஸ் வந்து தமிழ்நாடு காலேஜஸ்க்கு டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, அதனால் வந்து யாரும் வரி பண்ணாதீங்க. தைரியமாக வந்து எம்சிசிக்கு நல்ல ஸ்கோர் எடுத்திருக்கீங்க, 600 எபோ எடுத்திருக்கீங்க, இல்லை 590 எபோ, இல்லை 95 எபோ எடுத்திருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து நம்ம காலேஜ் வைஸ் 2021ல் கட் ஆஃப் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதே நிறையா பேத்துக்கு தெரியாது. ஏன்னா வந்து ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு வந்து எப்படி பார்க்கணும்னு தெரியாது. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு காலேஜ்லையும் எப்படி எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குன்னு பார்க்க தெரியாது. ஓகேவா, அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி நம்ம வீடியோவில் இப்போ பார்ட் 3 வீடியோவில் பார்ட் 4 வீடியோ வரையும் நம்ம போடுவோம். ஓகேவா, அது மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் மொத்தம் 12 காலேஜ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து தர்மபுரி மெடிக்கல் காலேஜ் 2021 கட் ஆஃபா ஜென்ரல் ஜிஎன் அப்படின்னா என்னன்னா ஜென்ரல் ஓபிசி அப்படிங்கிறது நான் கிரீமி லேயருக்கு தான் சொல்லுவாங்க. என்சிஎல்னு சொல்லுவாங்க. நீங்களா ஓபிசி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சிருப்பீங்களா, அதுதான் வந்து நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட். ஓகேவா, இடபிள்யூஎஸ்ங்கிறது வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். இந்த கேஸ் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்ல நடக்கிறதுனால தான் இன்னும் எம்சிசி கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகல. பட் எம்சிசி கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சாதான் வந்து தமிழ்நாடு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆகும். இன்னும் எம்சிசி கவுன்சிலிங்ல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகலாம். பட் தமிழ்நாடு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. இருந்தாலும் கவுன்சிலிங்கை வந்து நடத்த மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எம்சிசி முடிஞ்சாதான் நடத்துவாங்க. ஓகேவா, ரூலே வந்து இருக்கு. ஓகேவா, அடுத்து வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி. ஓகேவா, இப்போ வந்து 2021 கட் ஆஃபா என்ன இருந்துச்சு தர்மபுரி மெடிக்கல் காலேஜுக்குன்னு பாத்தீங்கன்னா 611 இருந்துச்சு. ஜென்ரலுக்கு 611 இருந்துச்சு. 600 ஓபிசிக்கு இருந்துச்சு. 600 ஓபிசிக்கு இருந்துச்சு. இடபிள்யூஎஸ்க்கு 605 இருந்துச்சு. இடபிள்யூஎஸ்க்கு 605 இருந்துச்சு. லாஸ்ட் இயர் தான் நம்ம பார்க்கணும். எக்ஸ்பெக்ட் கட் ஆஃப்ங்கும் போது மார்ஜினலா 4 to 3 to 4 மார்க்ஸ் வந்து இந்த மார்க்ல இருந்து குறைய தான் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, அப்படியே குறைஞ்சாலும் 2 மார்க்ஸ் இல்ல 3 மார்க்ஸ் இல்ல 4 மார்க்ஸ் வரையும் டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, எஸ்சிக்கு 485 இருந்துச்சு. எஸ்சிக்கு 485 இருந்துச்சு. எஸ்டிக்கு 486 இருந்துச்சு. ஓகேவா, இதுதான் வந்து தர்மபுரி மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃபா இருந்துச்சு லாஸ்ட் இயர். அரியலூர் வந்து 2021 கட் ஆஃப் வந்து ஜெனரலுக்கு வந்து 600 இருந்துச்சு. அரியலூருக்கு வந்து 600 இருந்துச்சு. ஓபிசிக்கு 600 இருந்துச்சு. இடபிள்யூஎஸ்க்கு 602 இருந்துச்சு. எஸ்சிக்கு 495 இருந்துச்சு லாஸ்ட் இயர் கட் ஆஃப். எஸ்டிக்கு 479 இருந்துச்சு. ஓகேவா, இதான் வந்து அரியலூர் மெடிக்கல் காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் 2021 ஆல் இந்தியா கட் ஆஃப். ஓகேவா, அடுத்து வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ். இதுக்கெல்லாம் வந்து கட் ஆஃப் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. கீழ்பாக் வந்து ஜிஎனுக்கு ஜெனரலுக்கு வந்து 615 இருக்கு லாஸ்ட் இயர். ஓபிசிக்கு 611 இருக்கு.
இடபிள்யூஎஸ்க்கு 611 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 508 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 509 இருந்திருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து கீழ்பாக் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃப். எதனால எஸ்டிக்கு எஸ்டிக்கும் எஸ்சிக்கும் வந்து டிஃபரன்ஸ் வந்து இவ்வளவு வருதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஆர்டர் வைஸா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓசிக்கு அதிகமாக இருக்கும், அடுத்து பிசி, அடுத்து பிசிஎம், அடுத்து எம்பிசி, அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டின்னு ஆர்டர் வைஸா கம்மியாயிட்டே வரும். எதுலையும் வந்து எஸ்சி அதிகமாக இருந்து எஸ்டி அதிகமாக இருந்து எஸ்சி கம்மியாக இருந்ததில்ல. பட் ஆல் இந்தியா கோட்டாவில் இப்படி இருக்க காரணம்னா த்ரூ அவுட் இந்தியாவில் இருக்கவங்க எல்லாருமே கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்குவாங்க. அதில் யார் மார்க் யார் சூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து வந்து கட் ஆஃப் மாறும். தமிழ்நாடு மாதிரி வந்து ஆர்டர் வைஸாக தான் டிக்ரீஸ் ஆகணும்னு கிடையாது. ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய 3 காலேஜஸ் நம்ம லேட்டராக பார்க்கலாம். அடுத்து செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ். செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜில் ஜென்ரலுக்கு வந்து 602 இருந்திருக்கு, ஓபிசிக்கும் 602 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 605 இருந்திருக்கு, அடுத்து எஸ்சிக்கு 486 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 486 இருந்திருக்கு, பட் எஸ்டிக்கு 492 இருந்துச்சு. செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃப் இது. ஓகேவா? அடுத்து திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜினுடைய கட் ஆஃப் பார்க்கலாம். ஜெனரலுக்கு வந்து 598 இருந்துச்சு, திண்டுக்கலுக்கு வந்து 598 இருந்துச்சு, ஓபிசிக்கு 599 இருந்துச்சு, இடபிள்யூஎஸ்க்கு 602 இருந்துச்சு, எஸ்சிக்கு 493 இருந்துச்சு, எஸ்டிக்கு 478 இருந்துச்சு. ஓகேவா? இதான் வந்து லாஸ்ட் இயர் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜஸ்க்கான கட் ஆஃப். ஓகேவா? அடுத்து வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 2021ல எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஜெனரலுக்கு 609 இருந்துச்சு, ஜெனரலுக்கு 609 இருந்துச்சு, ஓபிசிக்கு பார்த்தோம்னா 602 இருந்துச்சு, ஓபிசிக்கு 602 இருந்துச்சு, இடபிள்யூஎஸ்க்கு 621 இருந்துச்சு, இடபிள்யூஎஸ்க்கு 621, எஸ்சிக்கு 481, எஸ்சிக்கு 481, எஸ்டிக்கு 501, சாரி ஸ்டூடெண்ட்ஸ் 510 வந்து கட் ஆஃபா இருந்திருக்கு. எதுக்குன்னா கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. ஓகேவா? இதுல வந்து செங்கல்பட்டு, திண்டுக்கல், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் 3 பார்த்துருக்கோம். மொத்தம் இந்த வீடியோல மொத்தம் 12 மெடிக்கல் காலேஜ் பார்க்க போறோம். இந்த கட் ஆஃப் லாஸ்ட் இயர்ல வந்து இந்த கட் ஆஃப் இருந்துச்சு. இதோட மார்ஜினலா டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2 to 4 மார்க்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால வந்து யாரும் ஒரி பண்ணாதீங்க, தைரியமா வந்து எம்சிசிக்கு அப்ளை பண்ணுங்க. 490+ இருக்கிறவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. மற்ற எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க 480 இல்ல 450க்கு மேல இருக்கிறவங்களே வந்து அப்ளை பண்ணா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அடுத்து இருக்கக்கூடிய காலேஜஸையும் நம்ம பார்த்துடலாம். இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். இது வந்து என்னது? இஎஸ்ஐசி கோயம்புத்தூர். நம்ம சென்னைக்குள்ளதையும் வந்து இந்த வீடியோலயே நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது கேட்டகரி வைஸ் பார்த்தோம்னா ஜெனரலுக்கு வந்து 2021ல வந்து 609 இருந்திருக்கு, 609, ஓபிசிக்கு 604 இருந்திருக்கு, இடபிள்யூஎஸ்க்கு வந்து 617 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 486 இருந்திருக்கு, எஸ்டிக்கு 473 இருந்துச்சு. ஓகேவா? இதுதான் வந்து இஎஸ்ஐசி கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் ஆல் இந்தியா கோட்டா கட் ஆஃப். அடுத்து வந்து கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப் ஆல் இந்தியா கோட்டா பார்க்கலாம். ஜெனரலுக்கு வந்து 598 இருந்துச்சு, 598 ஜெனரலுக்கு, ஓபிசிக்கு 598 தான் ஜெனரல் ஓபிசிக்கு, இடபிள்யூஎஸ்க்கு 599 இருந்துச்சு, எஸ்சிக்கு 494 இருந்துச்சு, எஸ்சிக்கு 94, எஸ்டிக்கு 478 இருந்துச்சு. ஓகேவா? இதான் வந்து கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜஸ்க்கான லாஸ்ட் இயர் 2021 கட் ஆஃபா இருந்துச்சு. அடுத்து திருச்சி மெடிக்கல் காலேஜ் பார்த்தோம் அப்படின்னா திருச்சிக்கு வந்து ஜெனரல் வந்து 603 இருந்துச்சு, 603. ஓகேவா? ஓபிசிக்கு வந்து 601 இருந்துச்சு, ஓபிசிக்கு 601, இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தோம்னா 599 இருந்துச்சு,
இடபிள்யூஎஸ்க்கு 599, எஸ்சிக்கு 495 இருந்துச்சு, எஸ்டிக்கு 484 இருந்துச்சு. ஓகேவா? இதான் வந்து அடுத்து உள்ள 3 காலேஜ், இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ், கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ், திருச்சி மெடிக்கல் காலேஜ். இன்னும் 3 காலேஜ் வந்து இஎஸ்ஐசி சென்னை, அடுத்து கரூர் மெடிக்கல் காலேஜ், கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். மூணு காலேஜஸ் இருக்கு. மொத்தம் 12 காலேஜ் இந்த பாட்டில் பார்க்கலாம். மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ் பார்ட் வீடியோவா நம்ம பார்க்கலாம். அடுத்து இஎஸ்ஐசி மெடிக்கல் காலேஜ். இது வந்து எதுக்குன்னா சென்னை. ஓகேவா? இது வந்து சென்னை. ஓகேவா? சாரி ஸ்டூடெண்ட்ஸ், சென்னையில இருக்கக்கூடிய இஎஸ்ஐசி. இது தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 1 lakh ரூபி வந்து ஃபீ. ஓகேவா? செமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்னு சொல்லுவோம். இதுக்கு லாஸ்ட் இயர் வந்து ஜெனரல் கோட்டாக்கு வந்து 600 இருந்திருக்கு 2021ல. ஓபிசிக்கு 599 இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு பார்த்தோம்னா 598 இருந்திருக்கு, 598. எஸ்சிக்கு 494 இருந்திருக்கு, எஸ்சிக்கு 494. அடுத்து வந்து எஸ்டிக்கு 461 இருந்திருக்கு, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 461. அடுத்து வந்து ஜெனரல் பார்த்தோம்னா கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு 598 இருந்திருக்கு, 598 இருந்திருக்கு. ஓபிசிக்கு 600 இருந்திருக்கு. இடபிள்யூஎஸ்க்கு 601 இருந்துச்சு. எஸ்சிக்கு 487 இருந்துச்சு, எஸ்சிக்கு 487. எஸ்டிக்கு 486 தான் இருந்திருக்கு. ஓகேவா? அடுத்து கரூர் மெடிக்கல் காலேஜுக்கான கடைசி கட் ஆஃப் பார்க்க போறோம். அதுல வந்து ஜெனரலுக்கு பார்த்தோம் அப்படின்னா 601 இருந்துச்சு, 601 வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ். அடுத்து வந்து ஓபிசிக்கு வந்து பார்த்தோம்னா 600 இருந்துச்சு. இடபிள்யூஎஸ்க்கு 599 இருந்துச்சு. எஸ்சிக்கு எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 489 இருந்துச்சு, எஸ்சிக்கு 489. எஸ்டிக்கு 478 கட் ஆஃபா இருந்துச்சு, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் இது. ஓகேவா? 2021ல ஆல் இந்தியா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஆல் இந்தியா கோட்டால எந்தெந்த காலேஜுக்கு என்னென்ன கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னு தெரியாது. அதனாலதான் வந்து இந்த வீடியோவை டெமோவா டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம 12 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் பார்த்துருக்கோம். மிச்சம் உள்ள காலேஜஸ் எல்லாம் அடுத்த பார்ட் வீடியோலையும் நெக்ஸ்ட் பார்ட் வீடியோலையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.